வணக்கம், வெல்கம் டு சமைக்கிறடியா சேனல். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது நெத்திலி ஃப்ரை. ஸோ ஏன் நெத்திலி ஃப்ரை எடுத்தேன்னா, இது வந்து ரொம்ப 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 ஹெல்தியான ஃபுட்டு. இதில் வந்து விட்டமின் சி, டி அண்ட் பி இது 3 இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டு. அது இல்லாமல் இதில் வந்து நிறைய மினரல்ஸ் இருக்குது. மினரல்ஸ்னால் எதுனா கால்சியம், செலினியம்லாம் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. அது இல்லாமல் இந்த செலினியம்ங்கிறது வந்து கேன்சரை வந்து ஃபைட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இதை நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்ல ஹெல்தியான ஃபுட்டு. ஸோ இதை வந்து குழம்பாகவும் செய்யலாம், இல்லை வந்து நம்ம வந்து ஃப்ரையாகவும் செய்யலாம். ஸோ நான் வந்து ஃப்ரையாக பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நெத்திலியை நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ க்ளீன் பண்ணுறதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். தலையவும் அந்த வயிற்று பகுதியவும் வெட்டி எடுத்துட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வால் மேலே ஸ்லைட்டாக கொஞ்சம் சின்ன முள் இருக்கும், அதை மட்டும் நீங்கள் வந்து எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணியில் கழுவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெடி. இப்போ வந்து நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் 1 கிலோ நெத்திலி வாங்கிறேன். ஸோ 1 கிலோ நெத்திலியை பொரிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். நீங்கள் வேணும்னா காரம் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், அதாவது மிளகுத்தூள், அண்ட் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா அந்த மசாலா வந்து ஃபுல்லாக சேரணும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், அதுவும் சோள மாவு, அதுவும் அதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, கிராம் ஃப்ளார், இது ரெண்டையும் வந்து சேர்த்து தண்ணி ஊற்றி, அதாவது ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் வேணால் தேவையான அளவுக்கு கலர் கூட நீங்கள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கலர், அதாவது கேசரி பவுடர் போட்டுக்கலாம். இல்லாட்டா கூட இது போடாமலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்றி கொலன்னு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கரெக்டாக கொஞ்சம், அதாவது நம்ம இந்த போண்டாக்கு பண்ணுறோம் இல்லையா, அதை மாதிரி நீங்கள் பண்ணணும். இல்லை அந்த அதை விட கொஞ்சம் லூஸாக பண்ணணும். ஸோ அதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா வந்துருச்சு. இதை வந்து 30 மினிட்ஸ் டு 1 hour, அதாவது 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் அப்படியே மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். அப்போ தான் நல்லா வந்துட்டு இந்த மசாலா சேரும். சேர்ந்ததுக்கப்புறம் பாருங்கள், இப்போ வந்து நம்ம 30 மினிட்ஸ் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் எப்படி சேர்ந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி காய வச்சிடலாம். அதில் வந்துட்டு இந்த நெத்திலியை ஒவ்வொன்றா மொத்தமாக போட்டுறாதீங்க, அப்புறம் ஒட்டிக்கும். ஸோ ஒவ்வொன்றா எடுத்து போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில், ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணால் வெளியில் வந்து நல்லா வெந்திருக்கிற மாதிரி இருக்கும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கோல்டன் ப்ரௌனை விட கொஞ்சம் டார்க்காக வர்ற மாதிரி பண்ணிவிடுங்க. ஃப்ரை பண்ணி நல்லா எண்ணெயை வடித்து எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த கிறிஸ்பி நல்லா இருக்கும். அதாவது ரொம்ப மொறுன்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் ரசத்தோடையோ, இல்லை சாம்பார் சாதத்தோடையோ, இல்லை தயிர் சாதத்தோட கூட நீங்கள் வந்து சேர்த்து சாப்பிட்லாம். பாருங்கள், இப்போ வந்து இது ஆகிறதுக்கு வந்து ஒரு 4 to 5 மினிட்ஸ் ஆகும் எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த 4 to 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்துட்டோன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நான் பொரிச்சு எடுக்க போகிறேன். ஏன்னா நான் நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணல. ஸோ 250 ml தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். இல்லாட்டா வந்து நீங்கள் வந்து எண்ணெயை வந்து 1/2 லிட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதை வந்து எண்ணெயை வந்து ரொம்ப அதாவது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் வந்துட்டு ஃப்ரை பண்ணுற எண்ணெயை அதை வந்து தூக்கி போட்டுருவேன். ஸோ ரீயூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால தான் நான் கொஞ்சமாக ஊற்றி அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இப்போ வந்துட்டு ஒரு ஆல்மோஸ்ட் 4 to 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த கலரும் பாருங்கள், ஏன்னா வந்து இந்த கலர் பவுடர் போட்டுறதுனால கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அந்த கலர் பவுடர் போட்டிருக்கேன், கேசரி பவுட்ரு. இப்போ கொஞ்சம் நேரத்தில் நம்ம எடுக்க போகிறோம். எடுத்துட்டு நான் வந்து ஒரு டிஷ்யூ போட்ட ஒரு ஹாட் பேக்கில் வந்து போட போகிறேன். ஸோ இப்படியே நம்ம எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், அழகான நெத்திலி ஃப்ரை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. ஸோ அப்போ தான் வந்து நாங்கள் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வரும். டில் தென், see you, bye bye, thank you.